பிரான்சில் போலியான அடையாள ஆவணங்களை விற்பனை செய்து வந்த டெலிகிராம் சேனல் ஒன்றை பிரான்ஸ் போலீஸ் புலனாய்வு பிரிவு கண்டறிந்து முறியடித்துள்ளது. இந்த சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெசியே பகுதியில் வசித்து வந்த இந்த தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி பல்வேறு போலி ஆவணங்களை விலைக்கு விற்று வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த சேனல் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இந்த கும்பல் தேசிய அடையாள அட்டைகள், ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் குடியிருப்பு அனுமதி சீட்டுகள் போன்றவற்றை தலா 350 யூரோக்களுக்கு விற்பனை செய்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மற்ற ஆவணங்களை விட அதிக விலையாக 1600 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மேலும் பிரெஞ்சு வாகன பதிவு சான்றிதழ்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தேர்வு எழுதாமலேயே ஓட்டுநர் உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி தலா 300 யூரோக்களை வசூலித்துள்ளனர். இவ்வாறாக 300 முதல் 1600 யூரோக்கள் வரை பலதரப்பட்ட விலைகளில் போலி ஆவணங்கள் விற்பனை செய்யப்பட்டன. டெலிகிராம் செயலின் பாதுகாப்பு மற்றும் குறியாக்க வசதிகளை பயன்படுத்தி கும்பல் தங்களது சட்டவிரோத செயல்களை மறைமுகமாக நடத்தி வந்துள்ளது. இத்தகைய செயலி மற்றும் வலைதளங்களின் மூலம் போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யும் வலையமைப்பை கண்டறிவதில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.